நம்ம நிறைய முறை கோயிலுக்கு போனது உண்டு. போயிட்டு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யும்போது, சில கோயில்கள்ல கடவுளோட உருவ சிலைக்கு பின்னாடி தங்க நிறத்துல ஒரு பொருள் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஒரு சில பேருக்கு அதோட பெயரும் தெரிஞ்சிருக்கும். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவாச்சி. ஒரு சிலர் பிரபாவலின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை ஒரு அலங்கார பொருட்களா மட்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நிறைய பேர் சொல்லி நம்ம அப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை அங்க வைப்பதற்கு அதோட பயன்பாடுகள் பத்தி நம்ம நிறைய பேருக்கு அறிஞ்சதில்லை. அது பின்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது என்னன்றதை இந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்ல போறோம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு வீடியோவா இது இருக்கும். ரொம்ப வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவனம். நம்ம எப்பயுமே ஒரு பொருளை வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ்ல, அதாவது ஒரு இடமே இல்லாத ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த பொருளை வந்து வச்சு பார்க்கும்போது, இல்லை ரொம்ப கிளஸ்டரான ரொம்ப நிறைய பொருட்கள் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு பொருளை வைக்கும் போது அது தனியாக தெரியறதை விட, அதை சுற்றி நம்மளோட மொத்த அட்டென்ஷனும் அந்த பொருள் மேலே போற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அதை சுற்றி இருந்ததுன்னா நம்மளோட கவனம் வந்து அந்த பொருள் மேலே வந்து விழும். அதே மாதிரி தான் மூலவருக்கு திருவாச்சியுமே. இப்போ மூலவர் சுவாமியை கூட நம்ம பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகும்போது ஒரு எம்டி கிரவுண்ட்ல இல்லை வந்து சுற்றி எந்த ஒரு விஷயமே இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட அட்டென்ஷன் ஆனது, நம்மளோட கவனமானது அந்த சிலையின் மீது இருக்காது. அதே கர்ப்ப கிரகத்துக்குள்ள அந்த வாசக்கால் உள்ள நம்ம வந்து பார்க்கும்போது தான் நம்மளோட மொத்த கவனமே மூலவர் மீது இருக்கும். எப்படி கர்ப்ப கிரகம் இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த திருவாச்சியுமே. திருவாச்சியானது அந்த மூலவர் சிலைக்கு பின்னாடி இருக்கும்போது நம்மளோட மொத்த கவனமும் ஈர்த்து அது மூலவர் மீது விழுவதற்காக பயன்பட வைக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத ஒரு விஷயம். கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். பொதுவா திருவாச்சியில நீங்க நிறைய வடிவங்கள் வந்து பார்க்க முடியும். தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா வந்து தெரியாது. பட் அதே நீங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா ஒரு சில வடிவங்கள் வந்து பார்க்க முடியும். உதாரணமா இலைகள், மரங்கள், மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள், இது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிக் டிசைன்ல, அந்த டிசைன்ல வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து கொடுத்திருப்பாங்க. அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகா தெரியாது. அது என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையை குறிக்கிற ஒரு விஷயமா தான் வந்து பாத்தீங்கன்னா திருவாச்சியில அதெல்லாம் வந்து பொருத்தப்படுது. ஏன்னா இயற்கையோட ஒன்று இணைஞ்ச ஒரு விஷயம் தான் ஆன்மீகமும். அதை உணர்த்துற விதமா தான் இந்த வடிவங்கள் எல்லாமே திருவாச்சியில இருக்கு. மூன்றாவது மற்றும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முழுமை பெறுதல். அதாவது உற்சவரானவர் திருவாச்சி வைக்கும் போது தான் முழுமை பெறாரு. நம்ம ஆண்டாண்டு காலமா இந்த திருவாச்சியை பாத்தீங்கன்னா அழகுக்காக தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சிற்ப சாஸ்திரத்திலேயே இந்த திருவாச்சியை பத்தி அவங்க குறிப்பிடுறாங்க. மூலவர்னு ஒருத்தர் இருந்தா அவருக்கு திருவாச்சி இருந்தாதான் அவர் வந்து முழுமை பெறுவார் அப்படின்றது. இது பலரும் அறியாத விஷயம். ஏன் நம்ம அடிக்கடி சாமி கும்பிட்றவங்களை தாண்டி நிறைய இதை பின்பற்ற ஒரு ரொம்ப சீரியஸா வந்து இதை ஃபாலோ பண்றவங்களுக்கே கூட இந்த விஷயம் வந்து தெரியாம இருக்கும். நிறைய பேர் கோயில் கட்டுவோம், நிறைய நம்ம வந்து கோயிலுக்கு டொனேஷன்லாம் கொடுப்போம். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து தெரியாம நிறைய பேர் வந்து இருப்போம். ஆனா இதை கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி நீங்க நிறைய பேர் வந்து கோயிலுக்கு நிறைய நன்கொடை செய்யணும்னு வந்து நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க. இப்போ செய்யறதுக்கான முயற்சிகள் வந்து ஈடுபட்டு இருப்பீங்க. அப்பேற்பட்டவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இதுவுமே. ஏன்னா மூலவர்னு வரும்போது ஒரு திருவாச்சி அவருக்குள்ள இருக்கும் போது தான் அவர் வந்து முழுமை பெறுவார். இந்த மூன்று விஷயங்களுமே ரொம்ப பயனுள்ள வகையில உங்களுக்கு சொல்லியிருக்கோன்றது வந்து நான் நம்புறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவாச்சின்னு வந்துட்டாலே அதில் ஒரு உருவம் இருக்கும். நிறைய பேருக்கு அதோட பேர் தெரியாது. அது பேர் பார்த்தீங்கன்னா யாழி. சில பேர் யாழின்னு சொல்லுவாங்க, சில பேர் யாழின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு தனி வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிருகம். திருவாச்சியில் அது வைக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களும் இருக்கு. பட் அது இந்த வீடியோவில் சொன்னோம்னா ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால அதை பற்றி நம்ம சொல்லலை. அதை பற்றி ஒரு தனி வீடியோ நம்ம வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக வந்து போடுவோம். இதே மாதிரி உங்க கோயிலுக்கும் நீங்க வந்து திருவாச்சி வாங்கி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து வேற ஒரு கோயிலுக்கு நீங்க வந்து நன்கொடையா கொடுக்கணும்னு விரும்புறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ராஜாரண்யத்துல கோல்டு கோட்டட், சில்வர் கோட்டட், பிராஸ் இந்த மாதிரி நிறைய திருவாச்சிகள் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். உங்களோட திக்னஸ், உங்களோட கஸ்டமைசேஷன் ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். கஸ்டமைசேஷன் நான் எது சொல்ல வரேன்னா, சில பேர் வந்து அவங்க தெய்வங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் வந்து வேணும்னு வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு இப்போ பெருமாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கு சக்கரம் வச்ச மாதிரி திருவாச்சிகள் வந்து டிசைன் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு போறவங்களும் உண்டு. சிவனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூலம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி அந்த தெய்வங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ்டா வந்து திருவாச்சிகள் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல தெரியும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட ஷோரூமோட லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் ஒசூர் இந்த 3 இடங்களையுமே வந்து இருக்கு. இது அனைத்தோட கூகுள் மேப் லிங்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்க அங்க போயிட்டு கூட திருவாச்சியை பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கஸ்டமைஸரா உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்க வந்து ஆர்டர் கொடுத்தும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.